ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தில் 90 வரிகளோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம 90 முதல் 95 வரிகளுடைய பாட்டு பொருள் விளக்கங்களை பார்ப்போம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. பொருள்: அல்லல் துன்பம். விளக்கம்: ஓவென்று ஓலமிட்டு அலறி இறைவனை நாடுபவனது பிறவியையும் அதில் இருந்து விளைகிற துன்பத்தையும் அகற்றுபவன் அவனேயாம். கடலை எட்டுகிற நதி தானே கடலாகிறது. அங்ஙனம் பூரணத்தை எட்டுபவனுக்கு பிறவி என்னும் பிணி இல்லை. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏந்த பணிந்து. பொருள்: சொல்லற்கு அறியானை சொல்லி, அதாவது சொல்லுக்கு எட்டாதவனை பணிந்து புகழ்ந்து சொல்லி, திருவடி கீழ் சிவபெருமானது திருவருளை நாடி நின்று பொருள் உணர்ந்து அர்த்தத்தை அறிந்து கொண்டு. விளக்கம்: சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து என்று கூறியிருந்தால் அது அறிவினால் விளக்கப்பட்ட பொருளாக இருக்கும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று மாணிக்கவாசகர் கூறியிருப்பதால் பாடலில் மறைந்திருக்கும் பொருளை உணர்வினால் ஏற்பதே கருத்தென காட்டப்பட்டது. சொற்களின் பொருளை பிழையில்லாமல் அதே சமயம் நம்முடைய தவத்திற்கு உதவி செய்யும் கைவிளக்காக மாறும்படியாக எடுத்துக்கொள்வது நலமே. அதனை விரும்பியே மாணிக்கவாசகர் அளப்பரியா சிவபுராணத்தை இவ்வாறு முடித்து, உணர்வுபூர்வமான பொருளை தேடுபவர்க்கும் ஒரு அன்பு அனுமதியினை அருளியிருக்கிறார். அதனை நாம் கட்டளையாக ஏற்று ஆய்வதும் அதனால் அறிவில் முதிர்ந்து உய்வதும் நமது கடன். அதுவே பிறவியில் நாம் அடையும் நற்பலன். இச்சிவபுராணத்தை தினமும் கேட்பவர் கர்மா கரையும். திருச்சிற்றம்பலம்.